தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது தற்பொழுது சட்டப்பேரவையில் விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்திற்கு பிறகாக வாக்கெடுப்பு என்பது தொடங்கப்படும். இந்த நிலையில இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினுடைய தற்போதைய நிலை என்ன? தமிழக சட்டப்பேரவையில சபாநாயகர் அப்பாவு அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டி அதிமுக சார்பாக சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கடந்த 11ஆம் தேதி கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்ற பிறகு சபாநாயகர் அப்பாவு அதிமுக சார்பாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது விதி 70 கீழே இது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு இசைவு இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து பேரவையினுடைய முடிவுக்கு விடுகிறேன் என்பது குறித்து சபாநாயகர் அறிவித்தார். அப்போது 35 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறையாமல் உறுப்பினருடைய எண்ணிக்கை இருப்பதன் காரணமாக பேரவையின்படி இந்த தனி தீர்மானம் என்பது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பது குறித்து சபாநாயகர் அறிவித்துவிட்டு உடனடியாக அவருடைய இருக்கையிலிருந்து வெளியேறினார். அவருக்கு பதிலாக தற்போது தமிழக சட்டப்பேரவை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு என்பது துணை சபாநாயகர் பிச்சாண்டிதான் தற்போது அவை நடவடிக்கையில வழிநடத்தி வருகிறார். அப்பாவு அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அதிமுக சார்பாக கொடுக்கப்பட்டது. தற்போது அந்த தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அப்பாவு அவர்கள் இந்த தீர்மானத்தை சட்டமன்ற உறுப்பினருடைய இசைவுக்கு கொடுத்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் எழுந்து நின்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கான ஆதரவை தெரிவிக்கிறா இல்லையா என்பது குறித்து அறிந்து கொள்வதற்காக வாய்ப்பை கொடுத்தார். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே எழுந்து நின்று இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்தார்கள். இதன் காரணமாக அது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதன் அடிப்படையில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இருக்கையிலிருந்து வெளியேறி துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் அவையை வழிநடத்துகிறார். அதற்கு பிறகு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் இந்த தீர்மானத்தின் மீது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். சபாநாயகர் அப்பாவுடைய நடவடிக்கைகள், கடந்த கால சட்டப்பேரவையில நடைபெற்ற சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான அம்சங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி பதிவு செய்வார்கள். அதன் அடிப்படையில் இந்த தீர்மானம் வெற்றி தோல்விக்காக மீண்டும் குரல் வாக்கெடுப்புக்கு உட்படும். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை பொறுத்துதான் தீர்மானம் வெற்றி பெற்றதா அல்லது தோல்வியில் முடிவடைகிறதா என்பது குறித்து துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் அறிவிப்பார். தமிழக சட்டப்பேரவையில திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பலம் என்பது 134, சபாநாயகர் இல்லாமல் 133. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பலம் 66 இருக்கிறது. இதன் காரணமாக அதிமுக சார்பாக சபாநாயகர் அப்பாவின் மீது கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் முடிவுற்ற பிறகு குரல் வாக்கெடுப்பு நடைபெறும் பட்சத்தில் அந்த தீர்மானம் தோல்வியில் தான் முடிவடையும். அப்போது துணை சபாநாயகர் திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் தோல்வியில் முடிவடைவதாகவும், உறுப்பினருடைய ஆதரவு என்பது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது 133 இருப்பதாகவும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு எவ்வளவு என்பது குறித்து அறிவிப்பார். அதன் அடிப்படையில் தீர்மானம் தோல்வியில் முடிவெடுப்பதற்கான அறிவிப்பை துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் அறிவித்து உடனே மீண்டும் அவைக்கு வருகை தருவார். அப்பாவு அவர்கள் மீண்டும் அவை நடவடிக்கையில் அவர் பங்கேற்று அவையை வழிநடத்துவார். தற்போது விவாதம் நடைபெற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தற்போது பேசி வருகிறார். பாஸ்கர், இப்ப எந்த வகையில பார்த்தாலும் வாக்கெடுப்பு நடத்தினாலும் அது தீர்மானம் தோற்றுவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவக்கூடிய நிலையில தொடர்ந்து அடுத்தபடியா அதிமுக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த அதிமுக தரப்புல இருந்து என்ன மாதிரியான ஒரு எதிர்வினை வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? அதிமுக சார்பாக இந்த தீர்மானம் எதுக்காக கொடுக்கப்பட்டது என்றால், சபாநாயகருடைய அப்பாவு அவர்களுடைய நடவடிக்கையை அவையில் முழுமையாக தெரிவிப்பதற்காக அவர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறாரா அல்லது என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார், அது ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது, மற்ற கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய நடவடிக்கையில எப்படி அவர் அவையை வழி நடத்துறார் என்பது கருத்துக்களை தான் முன்வைக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது பேரவைத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டவரை முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் தான் இணைந்து நாற்காலியில் அமர வைக்கின்றனர். பேரவைத் தலைவர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதை பாதிக்கும். சமமாக நடத்த வேண்டியதுதான் அவருடைய கடமை. அப்படி இருக்கும்போது பேரவை தலைவர் அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலை பட்சமாக தான் செயல்படுகிறார்.
மக்கள் பிரச்சனைகளை பேரவையில் எடுத்து கூறி அமைச்சருடைய பதிலை தர முடியவில்லை. மாறாக பேரவைத் தலைவரை குறிப்பிட்டு அதற்கான பதிலை கூறுகிறார். இதன் காரணமாக மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அமைச்சருடன் கேள்வி எழுப்பும் போது அதற்கு துறை ரீதியான அமைச்சர்கள் பதிலளிக்காமல் பேரவையில் தலைவரே பதிலளித்தால் எந்த விதத்தில் அவை நியாயமாக நடைபெறும் என்பது குறித்துதான் இந்த கேள்வியை முன்வைத்து தற்போது உறுப்பினர் பேசி வருகிறார். அந்த வகையில் பார்க்கும்போதுதான் சபாநாயகருடைய நடவடிக்கையை ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் அப்படிங்கிறத அவையில் தெரிவிப்பதற்காகவே இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. தீர்மானம் தோல்வியில் முடிவிட்டாலும் சபாநாயகர் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி கருத்துக்களை எல்லாம் அதிமுக சார்பாக முன்வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கருவியாக இதை பயன்படுத்திக் கொண்டு அவையில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் என்பது தோல்வியில் முடிவடைகிறதா வெற்றியில் முடிவடைகிறதா என்பது குறித்தான முடிவுக்கு வரப்படும். ஆனால் சபாநாயகர் மீது என்னென்ன கருத்துக்கள் அதிமுக இருக்கிறது என்பது குறித்து இந்த அவை நடவடிக்கையில தீர்மானத்தின் மீதான பேசுவதற்கு வாய்ப்பு கிடைப்பது அதில் பதிவு செய்யும் பட்சத்தில் அது தெரிய வரும் அவைக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தின் மீது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். சபாநாயகர் அப்பாவு மீது கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவையில் விவாதம் என்பது நடந்து கொண்டு வருகிறது. இந்த சூழல்ல இந்த தீர்மானத்திற்கு முன்னாள் அமைச்சர் OPS அவர்கள் ஆதரவு தெரிவித்து பேசி வரக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைவர்களாக அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதற்கடுத்தபடியாக குரல் வாக்கெடுப்பு என்பது நடைபெறும். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.